வெல்கம் டு கிளாராஸ் வில்லேஜ் கிச்சன். அன்பு நண்பர்களே, நம்ம கிளாராஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி ஈரல் கூட்டு செய்யறதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம ஈரல் செய்ய போகிறோம். ஈரல் 1/4 கிலோ ஈரலை அப்படியே ஒரு கூட்டு மாதிரி வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் இந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து இது ஏற்கனவே நம்ம ஈரல் 2-3 முறை கழுவி வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து போட்டு விட்டுருவோம். ஈரல் தேவையான உப்பு, மாதிரி கொஞ்சம் ஒரு கைப்பிடி வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுப்போம். அதையும் இந்த ஈரலில் போடுவோம். அது அந்த வெண்ணெயில் வேகட்டும். இது சின்ன வெங்காயம் போட்டால் உடம்புக்கு நல்லது. அதனால் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசால் தூள், எல்லாத்தையும் போட்டு அப்படி கிளறி விடுவோம். காரம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ உரப்பு அந்த அளவு போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படி வேக விடுவோம். இப்படி வேகட்டும். ஸ்பூன் ஜீரகம் எடுத்து அதையும் நுணுக்கி வச்சுக்கிறோம். கடைசியாக போடுவோம். மிளகு தூள் இருக்கு. ஈரல் வெந்துருச்சான்னு பார்த்தா வெந்துருச்சு. இப்போ நம்ம சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தை எடுத்து இடித்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுருவோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு. இறக்க போகும்போது தான் இது 2ஐயும் போடணும். ரெண்டையும் போட்டு கிளறி விட்டுட்டு தாளிச்சு விட்டுருவோம். மிளகு தூள் எல்லாம் போடுறதுனால தான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டேன். காரம் வேணும்னா நம்ம
2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஊற்றி கிளறிடுவோம். பொரிஞ்சிருச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து ஈரல் கூட்டில் ஊற்றிடுவோம். இது ஈரல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இனிமே ஈரல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வேற பவுலுக்கு மாற்றிடுவோம். இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு, ரத்தம் ஊறுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது நல்லது. சின்ன வெங்காயம்லாம் நிறைய போட்டு செஞ்சுருக்கோம். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.